ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முறுக்கில் எத்தனை வகையோ இருக்குங்க. இதுக்கு மாவு அரைக்க வேண்டியதில் எந்த சிரமமும் இல்லை. ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டான அருமையான ஒரு முறுக்கு தீபாவளிக்கு சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்முஜி கிச்சன். இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு 1/4 கப் அளவு பொட்டுக்கடலை இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பவுடர் ஆகிடுச்சு, இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் ஸ்டெய்னர் வச்சு 2 கப் அளவு பச்சரிசி மாவு, நம்ம இடியப்பத்துக்கு சேர்க்குற பச்சை மாவும் சேர்க்கலாம், நீங்கள் வறுத்த மாவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவு கடலை மாவு, நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவு, இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் சேர்த்தா தான் நம்ம முறுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். இப்போ கட்டிகளை வேஸ்ட்டில் தூக்கி போட்டுடலாம் தூர. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக, சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாகவே நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இந்தளவு சாஃப்டாக இருக்கணும். நல்லா மாவு பாருங்கள், இந்தளவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இருக்கட்டும். முறுக்கு உரலில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் வச்சு உள்ள இதில் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது உள்ளே நல்லா மாவை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு முறுக்கு பிழிஞ்சிடலாம். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு லைட்டாக எடுத்து விட்டுருங்க. விரல்களால் இந்த மாதிரி எடுத்து விட்டால் தான் இது உதிரியாக வரும். நீங்கள் முறுக்கா வேணாலும் சுற்றி போடலாம். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்கி பொன்னிறமாக வந்ததும் ஆயிலை வடிச்சிட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளான பட்டர் முறுக்கு தீபாவளிக்கு உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு அசத்துங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.